என்னடா நீங்க இவ்வளவு மெதுவா நடந்து வந்துகிட்டு இருக்கீங்க? அட சீக்கிரம் வாங்கடா. இதோ புடிச்சிட்டா. ஹலோ வீக், இப்பதான் மார்க்கர் கால் பண்ணாரு. பென் கரடி கொடுத்தா நிறைய காசு தரேன்னு சொல்றாரு. நீ மட்டும் பென் கரடி கொடுத்தனா உனக்கு ப்ரமோஷன் தருவேன். என்ன இப்பவே வேணுமா? ஆனாடா இப்போ அவங்க 2 பேர்ல டார்கெட் பண்ணிக்கிட்டு எனக்கு அவங்க வேண்டாம், எனக்கு பொன் கரடி தான் வேணும். பாஸ் ஹலோ. அட ஷாக். என்னடா இது? எங்கடா போடாங்க? இந்த உலகத்திலேயே நான் தான் பெரிய அறிவாளி, என்னை யாரும் அடிச்சுக்க முடியாது. நான் தான் பெஸ்ட், நான் தான் பெஸ்ட், நான் தான் பெஸ்ட். வேலை முடிஞ்சுது. அது எங்கடா? இது கண்டிப்பா பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்ன பூனைன்னு நினைச்சியா இல்ல உன்னோட டேபிள் நினைச்சியா? இதெல்லாம் ரொம்ப டூ மச். என் நிலைமை இப்படி ஆகணும். வாடப்ப போவோம். மியாவ். ஏய் ஃபேபியன், நீ என்ன தூக்கிட்டு போயிட்டு இருக்க? ஓ, என்ன நீ ஃப்ளவர் கேர்லா மாறிட்டியா இப்போ? ரொம்ப இருக்கு நீ. என் நிலைமை இப்படி ஆகும்னு நினைச்சே கூட பார்க்கலையே. அச்சச்சோ. பூக்கள்லாம் போடுது, டான்ஸ் ஆடுது. ஒன்னியடா இங்கேயே வச்சு போடுறான். எனக்கு கூட இந்த நாள் ரொம்ப அழகா அப்புறம் இருக்கு. வேலை இப்போ ஆரம்பிக்க போகுது. ரொம்ப சரியா சொன்ன. இந்த உலகத்திலேயே உன்னை விட அழகா எதுவுமே கிடையாது. அது என்னமோ உண்மைதான். நட்டாஷா, நான் உனக்கு ஒரு கவிதை எழுதிருக்கேன். அதை படிச்சு ஏய் கேட்டவா? நட்டாஷா, இங்க Okay. பாரு. இந்த பூவுல தேன் இருக்கும். இது உனக்காக தான். என்னது இது? அது கியூட்டா இருக்குல்ல? ஆனா அவனால ஒரு பூவை கூட எடுக்கவே முடியல பாரு. அவனை கிண்டல் பண்ணது போதும். ஏய் டப்ளு, தள்ளி போ. ஹாய். ஓ வாவ், கலக்கிட்ட நட்டாஷா. போதும் போதும், என்ன நீங்க 2 பேரும் ரொம்ப புகழறீங்க. ஆ வாவ், இந்த மாதிரி எல்லாம் அழகானது நீங்களா பண்ணீங்க. எப்படி இருக்கு? நான் பார்க்க ரொம்ப அழகா இருக்கேன்ல? ஆஹா, பிரமாதமா இருக்கு. நீ ரொம்ப அழகா இருக்கு நட்டாஷா. வாவ். ஆ? ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு அந்த மாதிரி போனா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? வாவ்! ரொம்ப கியூட். ஆ, எனக்கு என்ன பார்த்தா ரொம்ப பொறுமையா இருக்கு. பப்ளு டப்ளு, சீக்கிரமா வாங்க. வந்துட்டீங்களா? எங்க எப்படி இருக்கு பாருங்க. ரொம்ப அழகா இருக்குல்ல? சொல்லுங்க, எங்க போனீங்க? பப்ளு டப்ளு. ஆ, நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இங்க பாரு, எனக்கு இன்னொன்னு கிடைச்சிருக்கு. டேய் அண்ணா, இந்த பரிசெல்லாம் அவளுக்கு எங்கேந்துடா கிடைக்குது? ஆ, எனக்கு மட்டும் என்னடா தெரியும்? நீங்க பாரு. ஒரு நிமிஷம், எனக்கு என்ன தோணுதுன்னா, புரிஞ்சுது. அது என்னடா உளறிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணும் புரியல. சும்மா சீன் போட்டேன். இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னு பார்க்கலாம். என்ன? எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஒருவேளை இது லாகர்கிட்டோட வேலையா இருக்குமோ? போதராதரா இரு, கொஞ்சம் அவளை பாரு. அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அதை கெடுத்துறாத. அந்த பைத்தியக்கார வைக்க நாம 2 பேரும் கவனிச்சுக்கலாம். நீ ஒண்ணு கவலைப்படாதடா டப்ளு. டேய் அண்ணா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. தைரியமா இருடா, உன்னால முடியும். போலாம் வாடா. ஓகே. இங்க ஒரு கண்ணாடி இருக்கு. எனக்கு கிடைச்சதுல இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சைடு பிடிச்சிருச்சு. இது ரொம்ப அழகா இருக்கு. வாங்க கைஸ்,
வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு நிறைய கீழே கிடைக்குது. 2 பேரும் அங்க கொஞ்ச நேரத்துல இருப்போம். எங்களுக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. என்னால முடியவே இல்லை. சரி, சீக்கிரமா வந்துருங்க. லா 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 லா. லா 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 லா. லா 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 லா. கண்ணை என்னடி முதுகுலியா வச்சிருக்க? ஏய், உங்க 2 பேருக்கு என்னாச்சு? அத பத்தி நீ கவலைப்படாத. ஏண்டா உனக்கு அறிவே இல்லையாடா? நீ முன்னாடி போய்கிட்டே இரு. சரி சரி. வாடா போலாம். புரிஞ்சுதாடா? வாவ், அந்த பொம்மை அழகா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு, கியூட்டா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன டப்ளு? ஏய் டப்ளு, உன்னோட வாளு. எனக்கு எது இல்லையே. இல்ல. நீங்க 2 பேரும் சரியான சோம்பேறிங்க. எவ்வளவு அழகான கர்ச்சீஃப். நட்டாஷா இரு. இது புதுசா தான் இருக்கு. நட்டாஷா மேல பாரு. என்னோட வேலை இப்போ முடிஞ்சுது. சரி, இப்போ நாம பாஸுக்கு கால் பண்ணிட வேண்டியதுதான். பாஸ், நீங்க சொன்ன மாதிரியே நான் அந்த காரணியை பிடிச்சிட்டேன். நல்ல வேலை பண்ணது. உடனே எனக்கு அதை அனுப்பி வை. சாதிச்சிட்டோம்டா. லாகர் விக். அப்படின்னா இதெல்லாம் டிராப்பா? உனக்கு எவ்வளவு தைரியம் சும்மா விட மாட்டேன்டா. மரியாதையா எங்களை வெளியே விட்டு. வெளியே விடு. எங்களை வெளியே விடு. டேய் முட்டாள், உன்கிட்ட நான் தெளிவா தான சொன்னேன் எனக்கு பெண் கரடி தான் வேணும்னு. இவங்க எனக்கு வேண்டாம். மன்னிச்சிருங்க பாஸ், என்ன மன்னிச்சிருங்க. நீங்க கவலையே படாதீங்க. இவங்க 2 பேரையும் வித்தாலே நாம பெரிய பணக்காரங்களாயிரலாம். சரிங்களா பாஸ்? அந்த காரணியை கூடிய சீக்கிரம் பிடிச்சிட, கவலைப்படாதீங்க. அப்படி பிடிக்கலன்னா நீ இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலையை நீ தேடிக்கோ. அப்படின்னா என்ன அர்த்தம் முதலாளி? கொஞ்சம் இரு வர. என்ன இப்போ என்னதான் பிரச்சனை உனக்கு? தேவையில்லாம ஏதாவது தின்னுட்டு வந்திருக்கியா? நீ இப்ப என்னதான் சொல்ல வர? எனக்கு ஒரு மண்ணும் புரியல. எனக்கு பூனை பாஷையெல்லாம் தெரியாது. மிருகங்களே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. நீங்க தானே லேடி சூப்பர் ஸ்டார். நான் சரண்டர் ஆயிடுறேன். நான் நிஜமாவே பார்க்க லேடி சூப்பர் ஸ்டார் மாதிரியா இருக்கேன். ஆமாமா, எனக்கே தெரியும் இதுல நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு. அப்ப உன் கண்ணுக்கும் அப்படித்தானே தெரியும். அடிச்சிட்டேன். என்ன பிடிக்கிறதா உன்னோட டார்கெட்டா? உண்மையை சொல்லு லாகர் விக். நீ தப்பு மேல தப்பா பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு ஏத்த பனிஷ்மெண்டா நான் தரேன். என்ன காப்பாத்துங்க. ஐயா, நாம தப்பிச்சிட்டோம். நட்டாஷா, நீ கலக்கிட்ட. நீ ஒருத்தியே அவனை அடிச்சிட்டியே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நிஜமாவே நீ சூப்பர் ஸ்டார் தான். சூப்பர். நீ எங்க கூட இருந்தா எங்களுக்கு ஜாலியா இருக்கு நட்டாஷா. நீ சொல்லிட்டடா. என்ன நீங்க எப்பவுமே புகழ்ந்துட்டு இருக்கீங்க. லாகருக்கு இப்போ
இவர் ரொம்ப பிஸியா இருக்காரு. வாய்ஸ் மெசேஜை கொடுத்துட்டு போங்க. என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியா? எனக்கு இப்ப அந்த பெண் கரடி உடனே வேணும். மொத்தமா 3 கரடிமே எனக்கு வேணும். அப்படி இல்லைன்னா உன் வேலையை விட்டு தூக்கிடுவேன். பாசு வேணாம் பாசு. இந்த சபிக்கப்பட்ட புனிதமான கல் கடைசியா ஒரு காட்டுக்குள்ள இருந்ததா தகவல் கிடைச்சிருக்கு. அந்த கல் யாருக்கு கிடைக்குதோ அவங்க சபிக்கப்படுவாங்க. அதனால அதை பாத்தீங்கன்னா உடனே எங்களுக்கு தகவல் தெரிவிங்க. மறுபடியும் சொல்றோம், இந்த கல் யாரை வேணா எப்படி வேணாலும் சபிக்கலாம். ஜாக்கிரதையா இருங்க. இது வெறும் கல்லு தானே. இந்த கல்லு போய் சபிக்குதான். என்ன காமெடி பண்ணிட்டு இருக்காங்க இவங்க? சும்மாரு. ஏய், நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் கேட்ட பூ இங்க. இங்க பாரு. இந்த புனிதமான சபிக்கப்பட்ட கல்லானது ஒரு அரிய பொருள். அதாவது ஆராய்ச்சியாளர்கள் அறிவிப்புப்படி இந்த கல் உங்களை சபிச்சிருந்தா இந்த கல்லை யார்கிட்டயாவது கொடுத்தீங்கன்னா அவங்க சபிக்கப்படுவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த கல் அவங்களுடைய உரிமையாளர் தான் சபிக்கும். హలో పడుకుంటున్నావా ఏంటి చెప్పు. హాయ్ బాసు, இதோ நான் கிளம்பி வீட்டு வாசல்ல தான் நின்றுகிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு நாள் கூட லீவே கிடையாதாப்பா. அந்த லோகர் வீக் மரத்தை விட்டதும் போறோம். என்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்குடா. இதை விட அழகா வரைய முடியும்னு நினைக்கிறேன். நான் பயந்துட்டேன். என் கையில இருக்கிற இந்த கல்லு எப்படிடா இருக்கு? சூப்பர், கண்டிப்பா வேலை செய்யும். சரி, அதையும் நம்ம பாத்துடலாம். அது நல்ல வேலை, நான் இன்னும் வரைஞ்சு முடிக்கல. கைஸ், இதுல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஆ, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? சரி சரி, நீ இங்க வா, சொல்றத கேளுங்க. இங்க இருக்கிற இந்த கல்லை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. இந்த கல் இன்னும் ஏதோ ஒரு காட்டுக்குள்ள தான் இருக்கு. ஓ, அதுவா இது? அதே தான்டா. ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. நீயே உன்னையே சபிச்சுக்கோ. என்னடா இதுக்கு ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது? யாரா அது? என்னதுடா இது? ஹேய், நல்ல வேலை தப்பிச்சுடா சாமி. மரத்துல தேன் கூட இருக்கா இல்லையான்னு பார்க்காமலேயே மரத்தை வெட்டுறதுக்கு போயிட்டியடா விக்கு. இது எப்படி இங்க வந்துச்சு? எனக்கு நீயும் வேடா, உன்னோட சாபமும் வேடா. ஓடிடு. ஓ, வேலையை ஆரம்பிப்போண்டா. பூகம்பமா. காப்பாத்துக்க, இடிய காப்பாத்துக்க. இத்தனை வருஷத்துல நான் இத்தனை கல்ல பார்த்ததே இல்லையடா. ஒருவேளை இந்த கல்லால தான் இது எல்லாமே நடக்குதோ? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒரு நிமிஷம் இரு. உன் மேலெல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை. உனக்கு கேட்டுச்சா? என்னடா இது? இப்போ என்ன? நிஜமாவே அந்த கல்லு சபிக்கப்பட்டது தானா? முதல்ல நாம இங்க இருந்து கிளம்பி ஆகணும்டா. சீக்கிரமா வீட்டுக்கு போய் சேர்ந்தாகணும். இப்போதான் நிம்மதியா இருக்கு. கொஞ்ச நேரம் டிவியாச்சும் பார்ப்போம். என்னடா இது வேலை செய்ய மாட்டேங்குது? இதுக்கு பேட்டரியை இப்போதானே மாத்திரம். என்னைய சுத்தி அப்படி என்னதான்டா நடக்குது? எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி எல்லாம் நடக்குது? என்னதுடா இது? இது அதே கல்லு தான்டா.
முடிச்சுட்டேன். யா. என்னைய விட்டு போறியா இல்லையா? ஒழுங்கா ஓடிவிடு. யா. உன்னைய வெளியே போறதுதான் சொன்னேன். இப்ப என்ன பண்றது பாரு. கேட்ச். அட என்னடா இது? இந்த கல்லு என்னோட கையிலேயே ஒட்டிக்கிச்சே. இதெல்லாம் ரொம்ப ஓவர்டா. ஒருவேளை அந்த கல்லு சாபம் கொடுத்துருத்தோ. அச்சோ, ஒண்ணு புரியலையே. இப்ப நம்ம என்னடா பண்றது? அந்த கல்லை வேற யார்ட்டையாவது கொடுத்தீங்கன்னா உங்க சாபம் அந்த கல்லை வாங்கினவங்களுக்கு போயிடும். ஆனா இந்த கல்லை யாருக்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறதுன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. புரிஞ்சிருச்சு. வந்துகிட்டே இருக்க இருங்கடா. உங்க கையில இந்த கல்லை கொடுத்து உங்களை ஒரு வழி பண்றடா. அடே குண்டு சட்டிகளா, கடைசியா எனக்கு ஒரு நல்ல ஆயுதம் கையில கிடைச்சிருக்குடா. ஃப்ரெஷ்ஷான பழங்கள் வித்துக்கிட்டு இருக்கு. வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கோங்க. ரொம்ப சுவையான பழம். வாங்கிக்கோங்க. வாங்குறதுக்கு ஆள் வந்துட்டீங்களாப்பா? ஹாய், வாங்க. நான் உங்களுக்காண்டி நல்ல பழங்களை எல்லாம் வித்துக்கிட்டு இருக்கேன். இந்த காட்டிலேயே இருக்கிற நல்ல பழங்கள் எல்லாம் என்கிட்ட மட்டும்தான் இருக்கும். எனக்கு பழங்கள்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு நிமிஷம் இருடா. என்னாச்சு? இவன் யாருன்னே நமக்கு தெரியாது. காட்டுல இப்படி ஒருத்தர் நான் பார்த்ததே இல்லையே. விடுடா, நமக்கு என்ன வந்துச்சு? நமக்கு சோறு தான் முக்கியம்னு உனக்கு தெரியாதா? எனக்கு அது வேணும். ப்ளீஸ் வாங்கி கொடு. ஓ, உனக்கு அடிச்சு சொன்னதானே புரியும். தெரியாதவங்க எது கொடுத்தாலும் வாங்கவே கூடாது. உள்ள வாடா. எப்போ பார்த்தாலும் என்ன சாப்பிட விடாம பண்றதே உன் வேலையா போச்சு. இந்த மாதிரி எல்லாம் எப்பயாவது தான் கிடைக்குது. இப்படி எல்லாம் சாப்பிட்டா என் ஹெல்த் என்னடா வருது? அப்புறம் எப்படி ரெண்டு பேரும் நல்லா height ஆ வேண்டாம்னு வேண்டாம்னு சொன்னேன். சரி சரிப்பா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கப்பா. நான் ஒன்று சாப்பிட்றேன், அப்பதான் நீங்க நம்புவீங்க. பாத்தீங்கல்ல, இது ஏதோ பைத்தியம் போல. வாங்க போலாம். கொஞ்சம் தான் கதை முடிச்சிருக்குமே. ஆடா ஷாக், நம்ம பிளான் எப்பவுமே சொதப்பிடுது. ஓ, இந்த வாட்டி கண்டிப்பா என்னுடைய டிராப்ல அவங்க சிக்க தான் போறாங்க. நானும் அதுதான் சொன்னேன். இப்ப நான் இங்க புதுசா டாய்ஸ் எல்லாம் விற்க வந்திருக்கேன். யாருக்கு வேணுமோ வந்து வாங்கிக்கோங்க. பால்ஸ் இருக்கு, கரடிகளும் இருக்கு. இப்ப வச்சு நீ என்ன பண்றியா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், கொஞ்சம் இங்க வாங்க. இங்க உங்க எல்லாருக்கும் பிடிச்சது நிறைய இருக்கு. என்ன வாங்க வாங்க. வாவ், நல்லா இருக்கே பொம்மைங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட எல்லா பொம்மைகளுமே இருக்கு. அதுவும் கரடிகளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியும் இருக்கு. முதல் கஸ்டமருக்கு அப்புறம் டிஸ்கவுண்ட் கூட இருக்கு. என்னப்பா சொல்றீங்க? 50% ஆஃபர் தர வாங்கிக்கிறீங்களா? இந்த பொம்மை எல்லாம் குழந்தைகளுக்கு தான். எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம். சரி வாங்கப்பா போலாம். ஏய், கொஞ்சம் நில்லுங்கப்பா. நான் சொல்றத கொஞ்சம் கேட்டு போகமா. சரி 60% டிஸ்கவுண்ட் தரேன். இல்ல 70%. சரி சரி நில்லுங்கப்பா. 80%பா. ஓகேவா உங்களுக்கு? என்ன? நீ ஃப்ரீயா கொடுத்தா கூட அதை வாங்க மாட்டோம். உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா. ஒழுங்கா இந்த பொம்மையை வாங்கிக்கோங்க. நில்லுங்கடா, ஓடாதீங்கடா. எடுத்துட்டு போகடா. உங்களை நான் பொம்மையை தானடா எடுத்துட்டு போக சொன்னேன். எப்ப பார்த்தாலும் கொலை பண்ணிக்கிட்டே இருக்கான். இவனுக்கு என்ன பண்றது? புரிஞ்சிருச்சு. இது எப்படி இருக்கு? நல்லா வாங்க. சுட்டு தள்ளுங்க, இருங்கடா. சும்மா விளையாடணும். அந்த டாய்ஸை நீங்க எடுத்துக்கிட்டு தாண்டா ஆகணும். அது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சதாண்டா ஆகணும். இந்த வாங்க. என்னது இது? இத்தனை சாபத்தெல்லாம் என்னால சமாளிக்க முடியாதுடா. எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை தானா கிடைக்கும். என்னால நம்பவே முடியல. லாகர்விக் அந்த கல்லை நம்பிட்டோம். இது எங்க எடுத்த? இது ஒரு சுடுகாட்டுல இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். சரி, நீ என்னையே கலைக்கிறியா? நான் எதுவும் பண்ணலையே. காட்டுங்க.
இதுதான் ஒருவேளை அதேதான். அந்த அந்த சபிக்கப்பட்ட சபிக்கப்பட்ட கல்லு. கல்லா? நாங்களே அந்த கல்லை நம்புறோம்.